வணக்கம், நான் மாரிமுத்து. சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி 100 நாளுக்கு மேல ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலனா என்ன பண்றது அப்படின்றது தான் நான் போட்ட வீடியோவுக்கு அதிகமான வந்த கமெண்ட். இதற்கு தான் நான் ஸ்பெஷலாவே ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவும் பாருங்க. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு ஷார்ட்டா சொல்றேன். ஏதோ ஒரு பிரச்சனைக்கோ இல்ல ஏதோ ஒரு கோரிக்கைக்காகவோ ஒரு அரசு அலுவலகத்தில் மனு கொடுக்குறீங்க. அந்த வேலையை செய்ய வேண்டிய அரசு ஊழியர் அந்த வேலையை செய்யாத போது அவருக்கு ஒரு நினைவூட்டல் கடிதம் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தும் அவர் செய்யலைன்னா மறுபடியும் அவருக்கே மனு கொடுத்து பதிலாக அவருக்கு மேல யார் இருக்காங்களோ அவருக்கு மனு கொடுக்கணும். அவரும் செய்யலனா அவருக்கு மேல மனு கொடுக்கணும். இப்படி படிப்படியா மனுக்களை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹைரார்கியை ஃபாலோ பண்றதுன்னு சொல்லுவாங்க. சின்னவங்க இருந்து பெரியவங்களுக்கு மனு கொடுத்தும் உங்க வேலை நடக்கல அப்படின்னா லீகல் நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும். லீகல் நோட்டீஸும் கொடுத்தும் அவங்க வேலை நடக்கலன்னா 15 நாள்ல நீங்க ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணலாம். ரிட் ஆஃப் மேண்டமஸை பத்தி தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. நம்மில் நிறைய பேர் யார் வேலை செய்யலையோ திரும்ப அதே அலுவலகத்துக்கு அதே அலுவலர்கிட்ட இதை முடிச்சு கொடுன்னு போய் நிற்போம். இதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு. சிஎம் செல் நீங்க ஒரு மனு போடும்போது அது சிஎம் செல்ல இருந்து யாராவது செய்வாங்களா அந்த வேலைன்னு கேட்டா செய்ய மாட்டாங்க. அந்த மனுவை நீங்க யார் வேலை செய்யலன்னு சொன்னீங்களோ திரும்பி அதே டிபார்ட்மெண்ட் தான் அனுப்புவாங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலையை செய்யணும். சோ அந்த அலுவலர் வேலை செய்யாத பட்சத்தில் அவருக்கு மேல இருக்கிற அதிகாரிட்ட நீங்க கொடுக்கும்போது அவரை கேள்வி கேட்பார். சோ நான் சொன்ன மாதிரி ஹைரார்கியை ஃபாலோ பண்ணி அரசு ஊழியர்கள் வேலை செய்யாத போது நீங்க நீதிமன்றத்துக்கு அதை கொண்டு போகணும். சாம்பிளுக்கு சொல்றேன். விஓ ஒரு வேலை செய்யலைன்னா தாசில்தார் கிட்ட சொல்லுங்க. தாசில்தார் வேலை செய்யலைன்னா ஆர்டிஓ கிட்ட சொல்லுங்க. ஆர்டிஓ செய்யல அப்படின்னா டிஆர்ஓ கிட்ட சொல்லுங்க. டிஆர்ஓ செய்யல அப்படின்னா கலெக்டர் கிட்ட சொல்லுங்க. கலெக்டரும் செய்யலையா ரிட் ஆஃப் மேண்டமஸ் கோர்ட்ல தாக்கல் பண்ணுங்க. சுருக்கமா சொல்ல போனா அரசு ஊழியர்கள் வேலை செய்யாத போது அவர்களை வேலை செய்ய சொல்லி நீதிமன்றத்தில் முறையிட்டால் நீதிமன்றம் அவர்களை வேலை செய்ய சொல்லி உத்தரவிடும். நீதிமன்றம் சொல்லியும் அவங்க வேலை செய்யல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவங்க மேல போடலாம். என்னப்பா நீ சொல்றதே ரொம்ப பெருசா சொல்றீங்க, ரொம்ப நாளாவும் போல இருக்கே அப்படின்னு நீ நினைக்கலாம். நீங்க 4-5 வருஷமா ஒரே ஆபீஸ்க்கு போறதுக்கு நான் சொல்றபடி போனீங்க அப்படின்னா அதை விட கண்டிப்பா கம்மியாவே முடியும். சிஎம் செல் பற்றி நான் போட்ட வீடியோக்கு நீங்க போட்ட சுவாரஸ்யமான கமெண்ட்ஸ் நான் படிக்க விரும்புறேன். ஏன்னா அப்பதான் சிஎம் செல் எப்படி இயங்குதுன்னு பொதுமக்களுக்கு புரியும், தெரிய வரும். வருடக்கணக்கில் நிலுவை சிஎம் செல் ஏமாற்றம் பல 6 மாதமாக மோசடி. நானும் மனு போட்டு இன்னும் நடக்கல. எவ்வளவு நாட்களில் ரெஸ்பான்ஸ் வரும் சார்? அதுதான் சார் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்க வீடியோவே பார்க்கல போல. ப்ரோ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம மொபைல் நம்பர் சொல்ல மாட்டாங்களா? உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. உங்க மொபைல் நம்பர் தெரிஞ்சா என்ன தெரியாட்டா என்ன? அப்ப யாரை கான்டாக்ட் பண்ணி அவங்க தீர்வு கொடுப்பாங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க ஏன் பயப்படுறீங்க? பிரச்சனை தீரணும், ஆனா பிரச்சனைகளை தலையிடக்கூடாது. என்னங்க இது? நீங்க பிரச்சனையை தலையிட்டாதான் உங்க பிரச்சனை தீரும். ஐயா எதுவும் நடக்கவில்லை, எல்லாம் டுபாக்கூர் அரசியல்வாதிகள். டைம் வேஸ்ட் அண்ட் மணி வேஸ்ட். 6 months has done no uses. ஒரு ஆணையும் புடுங்க மாட்டாங்க. மக்களிடம் நல்ல பேர் வாங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. நான் மனு செய்தேன் டிஎன்இபி லஞ்சம் பற்றி. ஏஇ உங்கள் மீட்டர் தவறாக ஒரே இடத்தில் உள்ளது, அதை ஷிஃப்ட் செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் வந்தது. பின் என் மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. இப்போது ஷிஃப்ட் செய்ய லஞ்சம் கேட்கின்றனர், என்ன செய்வது? லஞ்சம் கேட்டா லஞ்ச ஒழிப்புத்துறையை அணுகணும். லஞ்சத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பழைய கமெண்ட்ஸா இருந்தாலும் இப்பவும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சார் கம்ப்ளைண்ட் பண்றவங்க டீடைல்ஸ் லீக் ஆகுமா சார்? ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள நினைச்சிட்டீங்க, அதனால வரும் விளைவுகளையும் சந்திக்க நீங்க தயாராக இருந்தா மட்டும்தான் ஒரு பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ளணும். இல்லைன்னா பிரச்சனையை பார்த்து ஒளிஞ்சுக்கோங்க, மறைஞ்சிக்கோங்க. ஆனா திரும்ப உங்களுக்கு தேடி வந்துட்டே தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அதை எதிர்கொண்டுதான் ஆகணும். பிரச்சனை சின்னதா இருக்கும்போது எதிர்கொள்ள போறீங்களா, இல்ல அது பூதாகரமா மாறி உங்களையே முழுங்குற வரைக்கும் வெயிட் பண்ண போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அந்த பிரச்சனையை தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாது. யாராவது என் பிரச்சனைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எங்கோ வானந்தில் பறந்து குச்சி வந்துட மாட்டாங்களான்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. உங்க பிரச்சனைக்கான தீர்வை நீங்க தான் தேடணும். பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை கேட்டு உங்க பிரச்சனைக்கான தீர்வை நீங்க தான் எதிர்கொள்ளணும். என் கணவர் கொரோனாவில் இறந்து விட்டார். நான் வேலை வாய்ப்புக்காக மனு அப்ளை பண்ணியிருக்கேன். 5 மாதம் ஆகிறது, எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் மனுவில் அக்செப்டட் என்று இருக்கிறது. ஆனால் பதிலே இல்லை, எல்லாம் கண் துடைப்பு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதினவங்களுக்கே வேலை இல்லை, நீங்க சிஎம் செல்ல பதிட்டு வேலை கேட்குறீங்க. ரைட், ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த முயற்சியை நீங்கள் ஒரு 10 கம்பெனி ஏறி இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ மனு ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்கள். 10 கம்பெனி ஏறி இறங்குங்க. மனு அக்செப்டட்னு வந்தால் என்ன மீனிங், நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்கும்? மனு அக்செப்டன்ஸ் வந்ததுன்னா உங்கள் கோரிக்கை சரியானதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது உடனே நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த மனுவில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அது ஒரு சாதாரண வேலையாக இருந்ததுன்னா செஞ்சுருவாங்க. இதுவே அரசு ஊழியர்களாக ஏதாவது தப்பு செய்யப்பட்டு ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உடனே வேலை நடக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிட் ஆஃப் மேண்டமஸ் ட்ரை பண்ணுங்க. We filed the application after some time. 2 months later, it shows simply rejected without stating any reason. If send a WhatsApp number, I can share the screen. It is one of simple clinic. நீங்க ஒரு மனு போடுறீங்க, ரீசனே இல்லாம ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா யூடியூப்ல வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு காரணம் கேட்கணும்.
இது இவருக்கு மட்டும் சொல்லலை, அரசு அலுவலகங்களில் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயத்தில் இதுவும் ஒன்று. நீங்கள் ஒரு மனு போடுவீங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு ரீசனே சொல்ல மாட்டாங்க, இல்லைனா தப்பான ரீசன் போடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணதை பார்த்து உங்களுக்கு கோவம் வருதா, நேராக ஆஃபீஸ் போங்க, ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கேளுங்க. அவர் சொல்லக்கூடிய ரீசன் கரெக்டாக இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணுங்க. ரீசனே சொல்ல மாட்டார் அப்படின்னா அவரை பற்றி அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிகிட்ட புகார் மனு கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்த சில கமெண்ட்ஸ்லேயே சிஎம் செல் எப்படி இயங்குகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எப்போதுமே இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு அரசு ஊழியர் வேலை செய்யலை அப்படின்னா அடுத்தடுத்து அவருடைய உயர் அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கான கால இடைவெளி 10 நாட்கள் இருந்து 15 நாட்கள் நீங்க கொடுக்கலாம், இல்ல அதிகபட்சமா 1 மாசம் கொடுக்கலாம். இந்த கால இடைவெளியில அடுத்தடுத்து மனு கொடுத்துட்டு வேலை செய்யல அப்படின்னா நீதிமன்றத்துக்கு ரிட்டையர்மெண்ட் நோட்டீஸ் தாக்கல் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண டைம் இல்லாதவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்கன்னா யூடியூப் ஷேர் பண்ற வேலையை பார்த்துக்கும். வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.